இன்னைக்கு நம்ம ஹைட்ரோசெஃபலஸ்ல உள்ள 4 முக்கியமான டைப்பை பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசெஃபலஸ். இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்ம பிரெயின்ல உள்ள செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடோட ஃப்ளோ வந்து நார்மலா இருக்கும். ஆனா இது அப்சர்ப்ஷன் பண்ற அரக்கனாய்டு வெளியில ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வென்ட்ரிக்கல் என்லார்ஜ் ஆகும். என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்பரக்கனாய்டு ஹெமரேஜ், மெனிஞ்சைட்டிஸ் இது போன்ற ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசெஃபலஸ் வரும். நெக்ஸ்ட் நான் கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசெஃபலஸ். இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்ம செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து பிளாக் ஆகுறதுனால ஏற்படும். எப்படின்னா, நம்ம மூளைக்கும் முதுகு தண்டு வடத்துக்கும் இடையில போற இடத்துல ஒரு பிளாக் ஏற்படுறதுனால இந்த நான் கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசெஃபலஸ் வரும். என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்வாடக்டைல் ஸ்டீனோசிஸ், பிரெயின் டியூமர், கன்ஜெனிட்டல் பிளாக் இதனால எல்லாம் இந்த நான் கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசெஃபலஸ் வரும். நெக்ஸ்ட் நார்மல் பிரஷர் ஹைட்ரோசெஃபலஸ். இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, பிரஷர் நார்மலா இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்கு. இது அதிகமா வயதானவர்களை தான் அதிகமா பாதிக்கும். இதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நடப்பதில் சிரமம் ஏற்படும், ஞாபக மறதி அடிக்கடி வரும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம சிடி எம்ஆர்ஐல நம்ம பிரெயின்ல உள்ள வென்ட்ரிகல் என்லார்ஜ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸோஆல்கோ ஹைட்ரோசெஃபலஸ். இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்ம பிரெயின்ல உள்ள செல்கள் வந்து சுருக்கம் அடைகிறதுனால ஸ்பேஸ் ஃபில் ஆகாம சிஎஃப்எஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனாலதான் இந்த எக்ஸோஆல்கோ ஹைட்ரோசெஃபலஸ் ஏற்படுது. இது ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்சைமர் அப்புறம் பிரெயின் அட்ரோஃபினால இந்த எக்ஸோஆல்கோ ஹைட்ரோசெஃபலஸ் ஏற்படுது. இந்த ஹைட்ரோசெஃபலஸ்ல உள்ள டைப்பை பத்தி ஒன்லைன் ரிவிஷன் பார்த்துலாமா? கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசெஃபலஸ் வந்து அப்சர்ப்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். நான் கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசெஃபலஸ் வந்து பிளாக்கேஜ்னால ப்ராப்ளம் இருக்கும். நார்மல் பிரஷர் ஹைட்ரோசெஃபலஸ் வந்து ஏஜ்டு பீப்புளை அதிகமாகவே பாதிக்கும். எக்ஸோஆல்கோ ஹைட்ரோசெஃபலஸ் வந்து பிரெயின் திசிஸ் வந்து சுருங்குறதுனால பாதிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.